இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, குறிப்பா ஊழியம் செய்யறவங்களுக்காக. ஊழியம் செய்கிறவர்கள் எதிர்பாலரோடு, நான் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன, குறிப்பா சமுதாயத்துல நம்ம கவனிக்கப்படுற இடத்துல அது 3 விதிகள் நாம கடைபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னா, 3 அடி தள்ளி நின்று பேசுங்க. 2வது விதி, 3 பேர் நிற்கும் போது பேசுங்க எதிர்பாலினத்தவரோடு. 3வது விதி, 3 நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க, 3 நிமிஷம் மட்டுமே பேசுங்க. இந்த 3 விதிகளையும் கடைபிடிப்போம், அதுல ஆசீர்வாதங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, ஊழியம் செய்கிறவர்களுக்காக. ஊழியம் செய்யும் பொழுது சமுதாயத்துல நம்ம எல்லாராலையும் கவனிக்கப்படுகிற ஒரு முக்கியமான இடத்துல நாம நிக்கிறோம். நம்ம 2 கண்ணு கொண்டு உலகத்தை பார்க்கிறோம், உலகம் நம்மளை 1000 கண்ணு கொண்டு பார்க்குது. நாம யாருக்கும் இடரல் இல்லாம நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. குறிப்பா ஊழியம் செய்கிறவங்களை அதிகமாவே உலகம் கவனிக்குது. ஊழியக்காரர்கள் பொது வெளியில எதிர்பாலரோட கடைபிடிக்க வேண்டிய 3 பொன்னான விதிகள், 3ஐ வைத்து 3 பொன்னான விதிகள். அது என்ன? முதல் விதி, எதிர்பாலினத்தவரோட பேசும்போது 3 அடி தள்ளி நின்று பேசுங்க. 2 பேர் நிக்கிறோமா, 3 அடி டிஸ்டன்ஸ் கீப் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த கை 2 அடி, இதோட எக்ஸ்ட்ரா 1 அடி. அதுக்கு அர்த்தம் என்ன? தொட்டு பேசாதீங்க. எதிர்பாலினத்தவர் யாரா இருந்தாலும் சரி, மகள் போல, மகன் போல, அண்ணன் போல, அக்கா போல, தம்பி போல, தங்கச்சி போல அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பொது வெளியில தொட்டு பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. 3 அடி தள்ளி நின்று பேசுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2வது, 3ஐ வைத்து 2வது சொல்ல வேண்டிய விதி என்ன அப்படின்னா, 3 பேர் நிற்கும் போது பேசுங்க. தனிமையில பேசுறது என்னைக்குமே ஆபத்தை உருவாக்கும். போன்ல தனிமையில உறவாடுறது, தனிமையில பேசுறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். யாருடனும் தனிமையில எதிர்பாலினத்தவரோடு பேசாதிருங்கள். ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, தனிமையில எதிர்பாலினத்தவரோடு பேசுவது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அதனால 3 பேர் நிற்கும் போது பேசுங்க. சுற்றிலும் மக்கள் நிக்கணும், கண்டிப்பா மக்கள் நிக்கணும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர், நான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது, என் மனைவியை கூட்டிட்டு போகணும். அதுதான் ஆரோக்கியமானது. ஏனென்றால் பெண்ணினுடைய மனது என்னை விட ஒரு பெண்ணுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கணவன் மனைவியுமா ஊழியம் செய்யறீங்களா, தயவு செஞ்சு மனைவி இல்லாம இன்னொரு பெண்ணின் இடத்துல போய் ஆலோசனைங்கிற பேர்ல போகவே செய்யாதீங்க. இது பெண் ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். 3வது ஒரு பொன்னான விதி, 3ஐ வைத்து 3வது உள்ள பொன்னான விதி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விதி நான் சொன்னேன் 3 அடி டிஸ்டன்ஸ். 2வது விதி 3 பேர் நிற்கும் போது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா உள்ள அந்த 3வது விதி என்ன அப்படின்னா, 3 நிமிஷத்துக்கு மேல பேச வேண்டாம். அப்படியே உரையாட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பொது வெளியில ரொம்ப நேரம் பேசாதீங்க, போன்லயுமே ரொம்ப நேரம் பேசாதீங்க, அது ஆபத்தை உருவாக்கும். இது நாம கடைபிடிக்க வேண்டிய 3 பொன்னான விதிகள். இதை கடைபிடிச்சோம்னு சொன்னா நம்ம ஊழிய லைஃப் யாருக்கும் இடரல் இல்லாம ரொம்ப அமைதியா, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பில்லி கிரஹாம் ஐயாவினுடைய ஊழியத்தை குறித்து சாட்சியாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த ஐயாவினுடைய ஊழிய கேம்பஸ்ல, அவங்க ஊழிய எல்லைக்குள்ள ஒரு ஆண் லிப்ட்ல போறாருன்னா இன்னொரு பெண் ஊழியக்காரி அந்த லிப்ட்ல அவர் கூட சேர்ந்து லிப்ட்ல கூட போகக்கூடாது. அதே மாதிரி கார்ல டிராவல் பண்றாங்கன்னா மனைவி அல்லாம இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆணுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதே போல இன்னொரு ஆண் இருக்கிறாங்களா, பெண் கூட போக கூடாது. ஊழியத்துல அவங்க வச்சிருந்த ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் ரொம்ப ஜெயமாய் ஓட்டத்தை முடித்தார்கள்.
இந்த 3 விதிகளும் பேசணும் அப்படின்ட்டு என் உள்ளத்துல எனக்கு ரொம்ப நாளா உணர்த்தப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னைக்கு அதுக்கான டைம் கிடைச்சிருக்குது. இந்த 3 விதிகளை நாம கடைபிடிப்போம். யாரா இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவரோட ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. எதிர்பாலினத்தவரோடு உள்ள அந்த உறவை நாம கடைபிடிக்கும் போது பொதுவெளியில இந்த விதிகளை பின்பற்றுவோம். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.